முன்னாள் அமைச்சர் நண்பர் வெல்லமண்டி நடராஜன் அவர்களின் துணைவியார் தவறிய செய்தி கேட்டு தான் இன்றைக்கு அவர் சந்திக்க வந்தேன். வேற எதுவும் கேட்கணுமா? கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் நேற்று துணி போய் சொல்லியிருப்பாங்க சார். என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி அவங்க நிதி பிரச்சனைகளை பேசக்கூடாது, மத்திய அரசுக்கு நிதி பிரச்சனைகளை பேசக்கூடாது, மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை மட்டுப்பட்டு தான் அவங்க கடந்த கட்சி கூட்டத்தில் பேசணும் அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டம் எதுக்கு? தொகுதி வரையறை பற்றியதுக்கான கூட்டம் தானே. என்ன சப்ஜெக்டுக்காக என்ன காரணத்துக்காக கூட்டம் கூட்டப்படுகிறதோ அது சம்மந்தமாக தான் விவாதிக்கிறது தான் அனைத்து கட்சி கூட்டம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுதான் விவாதிக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். மத்திய அரசுக்கு உங்களுக்குள்ள நிதி பிரச்சனைகள் இருக்குல்ல சார், அது பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அதில் இப்போ இந்த கூட்டத்தில் அவங்க பேசுவதற்கான தேவையே இல்லை. அதில் அதிமுக கலந்துக்கிறது அது அவங்க ஏதாவது கண்டிஷன் போடுறாங்க. இது அந்த தொகுதி வரையறை சம்பந்தமாக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்ருக்காங்க. அதில் எல்லா கட்சியும் கலந்து தொகுதி வரையறை பற்றி டிஸ்கஷன் தான் இருக்கணும். அதான் இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் கட்சி அழைப்பு வந்திருக்கு. எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் கலந்துக்குவார், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன். அதிமுகவை இது செஞ்சது எடப்பாடி பழனிசாமி தான் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, கபலீகரம் செஞ்சது. ஆனால் இப்போ ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு வேத வாக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ ராஜேந்திர பாலாஜி தான் முன்ன டெல்லியில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க, மோடி பார்த்துக்குவாருன்னு சொன்னவர் தான். ஆனால் அன்றைக்கு அப்படி ஒன்று பேசிட்டு இன்றைக்கு அதே ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி சொல்கிறது தான் வேத வாக்குன்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு அவர் மறுபடியும் வேறு எதுவும் பேசக்கூடிய வாய்ப்புகள், இதே பழனிசாமியை பற்றி என்ன சொல்வாருங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் வெளிவந்தவர்கள் நம்ம. தமிழ் மற்றும் ஆங்கிலமே தமிழ்நாட்டில் சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது மொழி வேண்டும் என்கிற பட்சத்தில் அதை விருப்பப்படுபவர்கள் படிக்கலாம் என்பது தான் சரியாக இருக்குமே தவிர, மாநில அரசாங்கம், முதலமைச்சர், திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வது போல் ஒன்றும் மத்திய அரசாங்கம் இந்திய ஒன்றும் தெரிவிக்கலை. மூன்றாவதாக நீங்கள் விருப்பப்படுகின்ற ஒரு மொழியை படியுங்கள் அவங்க சொல்கிறாங்க, அவங்க தேசிய கல்விக் கொள்கைப்படி. அது தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அந்த நிதியெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார். 10,000 கோடி கொடுத்தா கூட தேவையில்லைன்னு அன்றைக்கி பேசுகிறாருன்னா அவர் அதை எப்படி சமாளிப்பார் என்பதை சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் திமுக அவங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களின் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிடுறதுக்கு மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கேட்டு வர வச்சாங்க. அதுபோல் ஒரு ட்ரிப்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரணும்னு கேட்டு அப்போ நிதின் கட்கரி வந்தாங்க. அது மாதிரி முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அழைத்து கருணாநிதியின் உருவச்சிலையெல்லாம் திறந்தாங்க. அது மாதிரி திமுக நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அமைச்சர் தேவை, மத்திய பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறவங்க இந்த பிரச்சனையை பிரதமரை சந்தித்து இது மாதிரி தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் இருமொழி கொள்கை தான் விரும்புகிறாங்க, மூன்றாவது மொழியாக விரும்பி அவர்கள் படிக்கட்டும். இப்போ எப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி அதில் படிக்க விரும்புன்னு படிக்கட்டும், எங்களுக்கு நிதியை கொடுங்க, அரசு பள்ளிகளில் தேவை இருக்குதுன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரை போய் அணுகி கேட்கலாம். அதை விட்டு இங்கே தெரு முனையில் நின்று அவங்க சத்தம் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. இல்லைங்க, அந்த மொழி தேசிய கல்விக் கொள்கையே மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அது பாராளுமன்றத்தில் தான் சட்ட நிறைவேற்றி தான் கொண்டு வர்றப்ப அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நாம் வேண்டாம் என்று சொல்கிறப்ப அதற்கு நிதியை வேணும். ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தானே அதுபடி தானே அந்த நிதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறப்ப அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், அதுக்கு நிதி. ஆனால் நிதியை நிறுத்தாதீங்கன்னா போய் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களையும் ஏன் பிரதமரையும் சந்தித்து கேட்குறப்ப தாயுள்ளத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். அதை செய்து விட்டுட்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்தி இந்தியாவோட தேசிய மொழி,
இந்தியா முழுமையும் வந்து ஒற்றுமை நூலில் வந்து இந்தி மொழி இணைக்கும்னு மத்திய அமைச்சர் செகேந்திர சிங் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. ஏன்னா பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் ஏன் தமிழ்நாட்டிலே இப்போ இன்றைக்கு முதலமைச்சர் நடத்துகிற அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நடத்துகிற பள்ளியாக இருக்கட்டும், இது வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்கிறவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க. நம்ம தான் ஏமாறுறோம். அதனால் ஹிந்தி வேணும்னு விரும்புகிறவங்க ஹிந்தி படிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்வதே. நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறீங்களோ இல்லையா, ஹிந்தியை வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் சொல்வது இந்தியாவில் வந்து இப்போ தமிழ் ஒரு இணைப்பு மொழி வேணும், ஆங்கிலத்துக்கு மேலே ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி வேணும்னு அவருடைய அவர் தேசிய மொழிகளில் ஒன்று தானே ஹிந்தியும். அதனால் அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு. வேணான்னா நம்ம வேணாங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நம்ம முடிவு எடுத்துருக்கிறப்ப அதுக்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கத்தை அணுகணும். பிரைம் மினிஸ்டர் அணுகுனா நிதி கிடைக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதை தான் முதலமைச்சர் செய்யணும். முதலமைச்சர் போய் அதை பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி அந்த அரிட்டாப்பட்டி விஷயத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து மத்திய அமைச்சரிடமும் திரு அண்ணாமலை மூலம் நாங்கள் வந்து அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த பகுதி மக்கள் விரும்பலை, அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிட்டாங்களோ அதுமாரி நாங்கள் தேவையான நேரத்தில் நாங்கள் நிச்சயம் முதலமைச்சர் போய் முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன முடியுமோ அதை செய்கிறோம். அதிமுகவில் வந்து இப்போதான் எதிர்கட்சியாக இருக்காங்க சட்டசபையில். ஆனால் பிஜேபி கேட்டால் நாங்கள் தான் அப்புறம் எதிர்கட்சின்றாங்க. இப்போ நேற்று விஜய் கட்சி அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்க எதிர்கட்சியோட பணியை சரியாக பண்ணலைன்ற மாதிரி பார்க்குறேன். இல்லை அது அஃபீஷியலாக அதிக எம்எல்ஏ உள்ளவங்க எதிர்கட்சியாக இருக்கிறது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் மன்றத்தில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குங்க பார்க்குறப்ப அவங்க சரியான எதிர்கட்சியாக அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ செயல்பட்ட மாதிரி படுறாங்களா? ஏன்னா திமுகவுக்கு பயந்துக்கிட்டு பழனிசாமி அடக்கி வாசிக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக ரெட்டையில இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன். அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை அம்மாவுடைய கட்சியையும் ரெட்டையிலையும் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சுயநலத்தில் செயல்படுறாருங்கிறது தான் உண்மை. மீண்டும் பிளவுபடவா? அது தெரியல எனக்கு. அதை பற்றி ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஊடகத்தை சேர்ந்தவர் தான் சொல்லுங்கள். சர்ச்சைக்குரிய வகையில் பேசின மாவட்ட ஆட்சித்தலைவராக மாற்றிருக்காங்க. ஆனால் அதே சமயம் தருமபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட பேசியிருக்காரு. அவருக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகனாலே இப்படி தானே இருக்கும். ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறது தானே அவங்க. இன்னொன்று அவங்க பேசுகிறது ஒன்று, செயல்பாடு ஒன்றா இருக்கும். கலெக்டரை மாற்றிடலாம், மாவட்ட செயலாளரை மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அவர் வந்து ஒரு திமுகவா அங்கே டாப் டு பாட்டம் திமுகவினருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த கிருஷ்ணகிரிலையா அந்த மாவட்ட செயலர் பேசியிருக்கார். இல்லை, அதாவது நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் மதிக்கணும். அது சீமானும் மதிக்கணும், எல்லோரும் மதிப்பாங்க, மதித்து ஆகணும். ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அதன்படி தான் வருங்காலத்தில் காவல்துறை நடவடிக்கை இருக்கும். அதை வந்து இதில் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்போ சீமான் வந்து அன்னைக்கு கூட நேற்று அவர் இதில் பேசியிருக்கிறத பார்த்தேன். நான் ஒரு சாதாரண டைரக்டராக இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சுருக்குமா, இன்றைக்கு நான் ஒரு இனிமேல் திமுகவே என்னை கண்டு பயப்படுது, அதனால் நான் அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான். இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் ஒரு கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தால் இது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அது போல் நடந்திருக்கும். இப்போ பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே உயிரை குடித்த அந்த கொடியவர்களை யார் கண்ணுக்குட்டியா அவர்களா பெயிலில் வந்ததே உங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அவன் வந்து மறுபடியும் 2 பேர் உயிரை எடுத்திருக்கான் வந்து. அதனால் என்ன சொல்கிறேன்னா, சீமான் ஒரு சாதாரண நபராக இருந்தால் இதை மாதிரி நிகழ்வுகள் நிறையா தான் கேஸ்லாம் பார்க்குறோமே. நம்ம இப்போ ஊடகங்களில் நிறையா பேர்கள் பார்க்குறோம் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக, அவர் வந்து பிரபாகரனுடைய தமிழ்நாட்டு வாரிசாக அவர் வந்து தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப காவல்துறை நடவடிக்கை ஊடகங்கள் வெளிப்படுத்துது. அவ்வளோதானே தவிர இதில் காவல்துறை போய் ஏதோ பண்ணுறதா நான் நம்பலை. நீதிமன்ற கேஸை இவர் போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கு.
அதில் நீதிமன்றமாக கிளியராக சொல்லியிருக்கு. அதுபடி காவல்துறை நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். அதை அவர் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்பான்றது ஒரு ட்ரெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், அன்னைக்கு என்ன கேட்டீங்க, சொன்னேன் தாத்தான்னு கூப்பிட வேண்டியவரை எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறது அவர் புலகாங்கீதம் அடைகிறாரு, அவ்வளோதான் சொன்னேன். சரி வரேன்.